இலவசங்கள். இந்த இலவசத்தில் அதிலே ஒன்றை சுட்டி காட்டுகிறாங்க. திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோயிலிலே பக்தர்கள் இங்கிருந்து போன பொழுது, தமிழகத்து பக்தர்கள் சென்ற பொழுது, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் நம்முடைய தமிழக பக்தர்கள் சென்றபோது அங்கே அவர்கள் வேட்டி அணிந்து செல்ல வேண்டும். யாராவது வேறு உடைகளிலே பேண்ட் போன்றவற்றிலே சென்றால் வேட்டியை கொடுப்பார்கள், அவர்களே கொடுப்பார்கள், அந்த கோயில் நிர்வாகமே கொடுக்கும். அந்த கோயில் நிர்வாகம் கொடுத்த வேட்டியிலே என்ன முத்திரை இருக்கிறது தெரியுமா? தமிழகத்தில் இலவச, அதாவது விலையில்லா வேட்டி திட்டத்தில் வழங்கப்பட்ட வேட்டின்னு இருக்குதுல. நீங்கள் என்னைக்கு பாருங்கள் இந்து, நான் அதில் வேலை பார்த்துருக்கேன், கோஆப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குனராக நான் இருந்திருக்கிறேன். இந்த கருத்தை நான் அன்றைக்கே அரசுக்கு, தமிழக அரசுக்கு எழுதியிருக்கிறேன். இதுதான் உண்மை. என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? அன்றைக்கு இந்த இலவச வேட்டி சேலை திட்டம் இருக்கிறது அல்லவா, இது எனக்கு தெரிந்த வரைக்கும் 1984 அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அன்றைக்கு ஏழை எளிய நெசவாளிகள், கைத்தறி நெசவாளிகள், மிகவும் வறுமையோடும் வெறுமையோடும் வாழ்ந்தவர்கள், அவர்கள் உற்பத்தி செய்த அந்த வேட்டி சேலை எல்லாம் பெரும் எண்ணிக்கையில் தேங்கி கிடந்தன. பசி பட்டினியாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய வறுமையை, பசியை போக்குவதற்காக அன்றைக்கு 9 கோடி ரூபாய் அன்றைக்கு நிதி அளிப்பு செய்து அவர்கள் வைத்திருந்த, இங்கே தேங்கி இருந்த அந்த வேட்டி சேலைகளை எல்லாம் வாங்கி அன்றைக்கு இந்த பொங்கல் போன்ற திருநாளுக்கு நம்முடைய உழைக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது, கைத்தறி நெசவாளர்களுக்காக. இன்றைக்கு நான் இருந்த பொழுது அன்றைக்கு ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. 2 கோடி பேருக்கு கொடுக்கிறார்கள். 2 கோடி, அதாவது எப்படி என்றால், ஆரம்பத்திலே அந்த திட்டம் என்பது வேளாண் தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு, உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான அந்த இலவச வேட்டி சேலை, அது பிறகு விரிவுபடுத்தப்பட்டு எல்லாருக்குமாக ஆக்கப்பட்டது. 2 கோடி குடும்ப அட்டைதாரை வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே உண்டு, உங்களுக்கு கூட உண்டு. ஆக்சுவலி யாரெல்லாம் குடும்ப அட்டை இருக்கோ எல்லாருக்குமே உண்டு. 2 கோடினா பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்களையுமே உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை நிலைமை என்ன என்றால், அதில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்று நானே அரசுக்கு கருத்து அன்றைக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சேலைகள் எல்லாம் இப்படி மாயமாகி போய் திருவனந்தபுரத்து கோயிலிலேயே நம்முடைய இலவச வேட்டி சேலைகள்லாம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த திட்டங்களினுடைய நிலையை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.